ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே முதலாயிரம் முதல் 10, அதிலே 6ஆம் திருமொழி முதல் 8ஆம் திருமொழி வரை சேவிக்கப் போகிறோம். பாசுரங்கள் 75 முதல் 96 வரை. இப்பொழுது ஆழ்வார் செங்கேரியாகிய கண்ணனுடைய பருவமான செங்கேரி பருவத்தினுடைய பாலசேஷ்டிதத்தை தற்காலத்திலே யசோதை பிராட்டி பார்த்து அனுபவித்தார் போலே அழகாக மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவராய், அந்த கண்ணன் மீது கொண்ட ஸ்நேகத்தை உடையவராய், தாமும் அனுபவித்தவராய் நிற்கிறார். இனி சப்பாணி கொட்டுகிறியான பாலசேஷ்டிதத்தை செய்தருள வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்து, அந்த சேஷ்டித ரசத்தை அளவிலே அனுபவித்தார் போல ஒரு சேஷ்டிதத்தை அவள் பேசினா போலே தாமும் அனுபவிக்கிறார். மாணிக்க கிங்கிணி ஆர்ப்ப மருங்கின் மேல் ஆணிப்பொன்னால் செய்த ஆய்பொன்னுடைமணி பேணிப்பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி. மாணிக்க கிங்கிணி ஆர்ப்ப மருங்கின் மேல் ஆணிப்பொன்னால் செய்த ஆய்பொன்னுடைமணி பேணிப்பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி. அழகாக மாற்றுயர்ந்த பொன்னாலே செய்யப்பட்டதான ஆய்பொன்னுடை மணி, அழகான பழிப்பேயிலான அழகான அரைவடத்தை உடையதான மருங்கின் மேல் இடுப்பின் மேலே மாணிக்க கிங்கிணி, மாணிக்கத்தினாலே செய்த கிண்கிணியானது ஆர்ப்ப சப்திக்க பேணி பவளவாய் முத்து இலங்க, அழகாக விரும்பி ரொம்ப ஆசையோடு போட்டுக்கொண்டிருக்கிறானே அந்த பவளம் போன்ற திரு அதரமும் திரு முத்துக்களும் பிரகாசிக்கும்படியாக பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி, முன்னொரு காலத்திலே பூமியை மகாபலியிடத்திலிருந்து நீரேற்று வாங்கினாயே அந்த திருக்கைகளினாலே சப்பாணி கொட்ட வேண்டும். கருங்குழல் குட்டனே சப்பாணி, கருத்த மயிர்முடிய உடைய என் கண்ணனே, குட்டனே, பிள்ளையே, சப்பாணி கொட்ட வேண்டும் என்று சொல்கிறார். சப்பாணி கொட்டுவது என்பது என்றால் திருக்கைகளை அழகாக தட்டி கொண்டு ஒரு விதமாக செய்யும் சப்தம் வருகிறது. அது ரொம்ப அழகான, குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது, நமக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடுத்த பாசுரம். பொன்னரை நானோடு மாணிக்க கிங்கிணி தன்னரை ஆட தனி சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்று இழிந்து உங்கள் ஆயர்த்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி. பொன் அரை நானோடு மாணிக்க கிங்கிணி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்று இழிந்து உங்களாயர்த்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி. பொன் அரை நானோடு, பொன்னால் செய்த அரை நானோடு சேர்ந்துதான மாணிக்க கிங்கிணி, மாணிக்கத்தினாலே செய்யப்பட்டதால் அந்த கிங்கிணியானது தன் அறை ஆட எம்பெருமானுக்கு இருப்பிடமான அந்த பிரதேசத்திலே சப்திக்கவும் தனி சுட்டி தாழ்ந்தாட, அந்த அழகானதான சுட்டி இருக்கிறது நெற்றியிலே, அது தாழ்ந்து ஆட, நெற்றியிலே தாழ்ந்து ஆடவும் என் அறைமேல் நின்று, என் அறையில் நின்று இழிந்து இறங்கி என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? உங்களாயர்த்தம், உங்கள் தகப்பனாக இருக்கிறாரே இடையர்களுக்கெல்லாம் அரசனாக ஆயர்த்தம்மன், அந்த இடையர்களுக்கெல்லாம் அரசனான நீ நந்தகோபனுடைய அரைமேல் மடியில் இருந்து கொண்டு சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கேட்கிறார். மாயவனே கொட்டாய் சப்பாணி, ஆக எம்பெருமானே, ஆச்சரியபூதனான எம்பெருமானே, நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கேட்கிறார். 3ஆம் பாட்டு. பன்மணி முத்தின் பவளம் பதித்தன்ன என்மணி வண்ணன் இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணிவாய் முத்திலங்க நின்னமை தன் அம்மணி மேற் கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையனே சப்பாணி. பன்மணி முத்து இன் பவளம் பதித்தன்ன என்மணி வண்ணன் இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணிவாய் முத்திலங்க நின் அம்மை தன் அம்மணி மேற் கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையனே சப்பாணி. என் மணிவண்ணன், எனக்கே உரியவனான நீலமணி போன்ற வடிவுடைய எம்பெருமானே,
பல்மணி முத்து நானாவித ரத்தனங்களும் முத்துக்களும் பவளம் போக்கியமான பவளமும் பதித்து அன்ன அழுத்தி பரம்பின அழகதை உடையதாக கொண்டு இலங்கு பொன் தோட்டின் மேல் அழகான பிரகாசிக்கிறதே அந்த ஸ்வர்ண கர்ண குண்டலத்தின் மேலே உன்னுடைய மணிவாய் முத்து இளங்க உன்னுடைய அழகிய திருவாயிலே திருமுத்துக்கள் விளங்க நின் அம்மை உன்னை மகனாக பெற்றாளே அந்த தாயான யசோதையின் அம்மணி மேல் கொட்டா சப்பாணி அவள் மடியிலிருந்து கொட்டுவாயாக சப்பாணி கொட்டு என்கிறார். ஆழியம் கையனே திருவாழியாழ்வானை அழகிய கையில் உடையனே எம்பெருமானே என்றார். ஏனென்றால் அம்மணி என்று சொல்வதனால அந்த நந்தகோபுரத்தமுடைய மடியிலிருந்து சப்பானி கொட்டிலும் தாயார் மடியிலிருந்து சப்பானி கொட்டக்கானவே இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றார். ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று அபேட்சிக்கிறார், ஆசைப்படுகிறார் ஆழ்வார். ஆனால் முதலிலே தந்தை மடியின் மேல் கொண்டு சப்பானி கொட்டுகிறான் கண்ணன், பின்னாலே தாயார் மடியிலிருந்து சப்பானி கொட்டுகிறான். அந்த அழகை அனுபவிக்கிறார் ஆழ்வார். 4ஆம் பாட்டு. தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திராவா என்று நீனிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோ நிலாவக் கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திராவா என்று நீனிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோநிலாவக் கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. வானிலா அம்புலி ஆகாசத்திலே சஞ்சரிக்கின்ற ஏ அம்புலி, சந்திரா ஓ சந்திரனே, போந்து தூணிலா முற்றத்தே அங்கிருந்து வந்து இங்கே தூணிலா அழகான நிலவை காட்டக்கூடியதான அந்த முற்றத்திலே விளையாடவா என்று விளையாடுவதற்காக வா என்று அழைத்து நின் புகழா நின்ற உன்னை அழகாக சந்தோஷப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களே அந்த ஆயர்களுக்கெல்லாம் ஆயர்த்தம் கோ அந்த இடையர்களுக்கெல்லாம் தலைவரான நந்தகோபன் நிலாவ ரொம்ப சந்தோஷப்படும்படியாக நீ சப்பாணி கொட்ட வேண்டும். குடந்தை கிடந்தானே சப்பாணி திருக்குழந்தையிலே கண்வளர்பவனே நீ நின்று சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார். ஏனென்றால் உன்னுடைய சேஷ்டிடங்களிலே உன்னை வித்தகராய் கொண்டு உன்னை புகழ்கிறாளே சர்வகோப நிர்வாகரான உங்கள் ஐயன் உன்னுடைய சேற்றிதை கண்ட சந்தோஷத்தினாலே அழகாக நீ அவர் இன்னும் மேலும் சந்தோஷப்படும்படியாக சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கேட்கிறார். 5ஆம் பாத்திரம். புட்டியில் சேரும் புழுதியம் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பாணி. புட்டியில் சேரும் புழுதியம் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பாணி என்றார். புட்டியில் திரு அறையிலே சேரும் புழுதியும் கொண்டு வந்து சேற்றையும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி மேலே பூசி கொண்டு விட்டான் கண்ணன். அதை என்ன பண்ணுகிறான், அமுக்கி அகம் புக்கு அழகாக மேலே இட்டு எல்லாம் உரைக்கும்படியாக பூசிவிட்டு அகம் புக்கு யாரும் அறியாதபடி வீட்டுக்குள்ளே நுழைந்து அறியாமே அகம் புக்கு யாருக்கும் பார்க்காதபடி திருட்டுத்தனமாக உள்ளே வந்து விடுகிறான். வந்துவிட்டு சட்டி தயிரும் சட்டிகளிலே சேமித்து வைத்திருக்கிறார்களே தயிரையும் தடாவினில் வெண்ணையும் தாழிகளிலே சேர்த்து வைத்ததான வெண்ணையையும் உன் அழகாக வாரி வாரி விழுங்குகின்றதான பட்டி கன்றே பட்டியிலே நின்று திரிகின்ற கன்று போல அழகாக இருக்கக்கூடிய என் கண்ணனே சப்பாணி கொட்ட வேண்டும். பத்மநாபா கொட்டாய் சப்பாணி திருத்தாமரை மலரிலே நாவிக்கமலத்திலே உடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார். பட்டி தின்று திரியும் கன்று போலே களவே யாத்திரையாக திரிவன் எப்பவும் திருடிக்கொண்டே இருக்கிறானே அப்படிப்பட்டவனே பத்மநாபா ஜெகத்காரணமாக தாமரையை திருநாபியிலே உடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும் என்றார். 6வது பாசுரம். தாரித்து நோற்றுவர் தந்தை சொற்கொள்ளாது போரைத்து வந்து புகுந்தவர் மண்ணாள பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்றி தேர்வோய்த்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி. தாரித்து நோற்றுவர் தந்தை சொற்கொள்ளாது போர் ஒய்த்து வந்து புகுந்தவர் மண்ணாள பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்றே
தேருய்த்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி. தந்தை சொல் தாரித்து கொள்ளாது. சர்வலோக பிதாவான உன்னுடைய வார்த்தையை தரித்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் போர் வைத்து யுத்தத்தை நடத்துவதாக வந்து புகுந்தவர் மண்ணால என்ன பண்ணா, அந்த அமக்களத்திலே புகுந்தவர்களாய் பாண்டவர்களை கொன்று தாங்களே பூமி முழுவதும் ஆளுவதாக பாரித்தார். ரொம்ப யோஜனை பண்ணி ஆசைப்பட்ட ஆற்றப்பட்ட மன்னர், அரசர்களான மன்னர் யாரவர்? அந்த கௌரவாதிகள் 100 பேரும் பட மாளும்படியாக பஞ்சவர்க்கு அன்றே பாண்டவர்கள் ஐவர்களுக்கும் அவர்கள் வேண்டிக் கொண்டபாரியே தேர் உய்த்த தேரை எடுத்து நடத்தினானே அந்த பார்த்த சாரதியாக வந்தானே அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட கைகளாலே திருக்கைகளாலே சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி. தேவகி பிராட்டின் வயிற்றில் பிறந்த சிங்கம் போல செருக்கு இருக்கக்கூடிய நான் மன்னவனே, என் கண்ணனே சப்பாணி கொட்ட வேண்டும் என்றார். ஏனென்றால் எம்பெருமான் தந்தை சொற்கொள்ளாதே என்றால் சர்வலோகத்துக்கும் பிதாவான எம்பெருமான் 2 பேருக்கும் பொதுவாக எழுந்து தூதாக எழுந்தருளி பாண்டவர்களும் நீங்களும் பரஸ்பரம் விரோதித்துக் கொண்டு வேண்டாம், எல்லாருக்கும் பிராப்தி இருக்கும். ஆனால் ராஜ்யத்தை சமமாக பிரித்து கொண்டு சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருங்கள். அது செய்யாவிட்டால் அவருக்கு 2 ஊர்களாக ஒவ்வொருவருக்கும் 2 ஊராக 10 ஊர்களாக கொடுங்கோள். அதுவும் செய்யாத அளவில் அவர்களுக்கு குடியிருக்கைக்கு ஒவ்வொரு தன்னையாகவும் கொடுங்கள் என்று எம்பெருமான் சொல்கிறான் கண்ணன். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஒன்றையும் கை கொள்ளாதே ரோஷத்தினாலே நாங்கள் வந்து யுத்தத்தை நடத்துவதாக கர்வமாக வந்து யுத்த பூமியிலே புகுந்தவராக இவர்களெல்லாம் அழியச் செய்து கண்ணன் எம்பெருமான் தேரை நடத்தினானே அந்த கைகளாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்றார். பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரித்திரை மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்ங்கவில் கையனே சப்பாணி. பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரித்திரை மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளால் சப்பாணி சார்ங்கவில் கையனே சப்பாணி. பரந்திட்டு நின்ற படுகடல் விஸ்தீர்ணமாய் ஆழமாக நிற்கின்றதான அந்த தட்சிண சமுத்திரமானது தன்னை இறந்திட்ட கைமேல் தன்னை குறித்து சரணாகதி பண்ணினானே அந்த ராமச்சந்திரமூர்த்தி அவனுடைய திருக்கைகள் மேலே எரித்திரை மோத திவல்களை எல்லாம் எரிந்து அப்படியே அடித்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து கொண்டு மோதும்படியாக கரந்திட்டு நின்ற முகம் காட்டாமல் மறைந்தான். யாரவன்? சமுத்திரேஸ்வரான வருணன். அப்போ கடலை அப்படிப்பட்ட அந்த கடலை கலங்க அவன் குடலானது குழம்பும்படியாக அந்த சமுத்திரேஸ்வரான வருணனே அவன் குடல் குழம்பும்படியாக சரம் தொட்ட கைகளால் பானங்களை எல்லாம் ஏவின திருக்கைகளாலே சார்ங்கவில் கையனே ஸ்ரீ சார்ங்கம் என்ற வில்லை கையில் தரித்த எம்பெருமானே என்கிறார். ஏனென்றால் அந்த அப்போது கையும் வில்லுமாய் நின்ற அழகையுடையவனே என்கிறார். கையிலே வாங்கின போதே வீரமாக நின்றானே அந்த ராமாவதாரத்திலே அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ திருக்கைகளால் சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார். 8வது பாசுரத்திலே குரக்கினத்தாலே குறிகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீள் இறங்கை அரக்கர் அவிய அடுக்கணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியம் கையனே சப்பாணி. குரக்கினத்தாலே குறிகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீர் இலங்கை அரக்கர் அவிய அடுக்கணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியங்கையனே சப்பாணி. குறை கடல் தண்ணி அப்போ சத்தம் போட்டுக்கொண்டு அலைகளோடு இருக்கக்கூடிய அந்த கடலை குரங்கினத்தாலே வானர சமூகத்தினாலே நெருக்கி 2 பக்கமும் நீர் தேங்கும்படியாக அணை கட்டி நடுவே சேதுவை கட்டிவிட்டு நீர் இறங்கை பரந்த கடலை அகழியாக உடையதான அந்த லங்கையில் உள்ள அரக்கர் அவிய ராட்சசர்கள் எல்லாம் இறந்து போகும்படியாக அடுக்கணையாலே துக்கப்படுத்துகின்றதான தன்னுடைய ஒரு பானத்தினாலே நெருக்கிய கை அப்படி பானத்தை உடையதான அந்த கைகளினாலே நெருங்கி யுத்தம் செய்ததே அந்த திருக்கைகளாலே சப்பாணி கொட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ராட்சசர்கள் எல்லாரும் நசிக்கும்படியாக பானத்தினாலே நெருங்கி யுத்தம் செய்த உன்னுடைய திருக்கைகளாலே சப்பாணி கொட்ட வேண்டும்
நேமி கையனே சக்கரத்தாழ்வாரை அழகிய திருக்கையிலே உடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி என்றார். ஏற்கனவே இரண்யன் தூண் கட்டும்போது அந்த 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 மாளிகையிலே தூளை கட்டும்போது அளந்து கட்டுகிறான். இது எப்படி இருக்க வேண்டும், இங்கே யாரும் வர முடியாது என்று பார்த்து பார்த்து கட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த தூணை ஸ்தம்பத்தை அவன் தட்ட அவன் தானே சீறி உதைக்கிறான். ஏனென்றால் குழந்தை பிரகலாதன் எங்கே இருக்கிறான் உன் கண்ணன் நாராயணன் என்று கேட்க தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பதில் சொல்கிறான் அல்லவா. ஆகையினாலே இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்கிறான். ஆமாம், எல்லாவற்றிலும் இருக்கிறான் பெருமான் என்று சொல்லவும் கோபம் வந்தவனாய் இந்த தூண் நானே பார்த்து பார்த்து கட்டியதாயிற்றே, இதில் எப்படி இருப்பான் என்று கோபித்து கொண்டு தானே சீறி உதைக்கிறான் அந்த தூணை. அப்போ அந்த இடத்திலே ஆங்கே வாழ்வுகிர் சிங்கம் உருவாய் அந்த ஸ்தம்பத்திலே அவன் அடித்த இடத்திலேயே கத்தி போல குரூரமான நகங்களை உடைய சிங்க உருவாய் நரசிம்ம ரூபியாய் வளர்ந்திட்டு அப்படி வளைகிறான். ஆகாசம் வரைக்கும் வளைகிறானாம் நரசிம்மமூர்த்தி. வளர்ந்து உளம் தொட்டு அவன் மனசை என்னை தொட்டு தொட்டு பார்க்கிறான். எப்போது அவன் எம்பெருமான் என்னை பற்றி நினைக்கிறானா இவன் ராட்சசன் என்று பரீட்சிக்கிறான். பரீட்சித்து இரணியன் உள் அகலம் இவ் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற தின்னாக இருக்கின்றதான அகலதான மார்பை பிளந்திட்ட கைகளால் கிழித்த கைகளால் சப்பாணி கொட்ட வேண்டும். பேய்முலை உண்டானே சப்பாணி பூதனையன் விஷம் தடவிய முலையை அவள் உயிரோடு உண்டவனே நீ கையினாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று அழகாக கேட்கிறார். எங்குமுடன் கண்ணன் இங்கு இல்லையா என்ற மகனை காய்ந்து என்று சொல்கிறார் ஆழ்வார். அதுபோல எம்பெருமான் எல்லாவிடத்திலும் இருக்கிறார் என்று சொன்ன குழந்தையை காய்ந்து கோபித்து கொண்டவனாய் அந்த தூணை உதைக்கிறான் அந்த ஹிரண்யகசிப்பு. உடனே எம்பெருமான் சிங்க உருவிலை வளர்ந்தவனாய் அந்த இரணியனுடைய நெஞ்சத்தை கிழித்து போடுகிறான். அப்படிப்பட்ட அந்த கையினாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று ஆழ்வார் கேட்டுக்கொள்கிறார். அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகீவன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி. அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகீவன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி. அமரர்கள் அடைந்திட்டு யார்கள்? தேவர்கள் எல்லாரும் எம்பெருமானை பார்க்கடலே போய் சரணடைகிறார்கள். இவர் எங்களுக்கு ரொம்ப என்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு விட்டார்கள், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் எம்பெருமான் என்று கேட்க ஆழ்கடல் அதற்காக சீன சமுத்திரத்திலிருந்து அமுதை கடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனாய் ஆழ்கடல் தன்னை மிடந்திட்டு அந்த கம்பீரமான சீன சமுத்திரத்தை நெருக்கி மந்தரம் மத்தாக நாட்டி மந்திர பர்வதத்தை கடையும் மத்தாக நிறுத்தி வாசுகி பல்வடம் கயிறாக அந்த வாசுகி என்கிற நாகமானது வலிய கயிறாக இருந்து கடை கயிறாக சுற்றி கடைந்திட்ட கைகளால் சப்பாணி அந்த அமிர்தம் கிளந்து வரும்படியாக கடைந்து அருளினானே, அப்படிப்பட்ட அந்த கைகளினாலே சப்பாணி கொட்ட வேண்டும். கார்முகில் வண்ணனே சப்பாணி கரிய மேகம் போன்ற வண்ணத்தை உடைய எம்பெருமானே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்றார். ஏனென்றால் அவர்கள் கஷ்ட அலைகடல் கடைந்த அப்பன் என்கிறபடி அமரத்தம் கிளறந்தனையும் நின்று தன் கையினாலே கூட கலைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தானே, அப்படிப்பட்ட கைகளினாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கேட்கிறார். கடைசியாக இந்த திருமொழி கற்றவருக்கு பலம் சொல்லி பாசுரத்தை முடிக்கிறார். ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயத்தம் கோவினை நாட்கமழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பாணி ஈரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயத்தம் கோவினை நாட்கமழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பாணி ஈரைந்தும்
வேட்கையினார் சொல்லுவார் வினை போமே. ஆட்கொள்ளத் தோன்றி எல்லாரையும் அடிமைப்படுத்திக் கொள்வதற்காகவே திருவாய்ப்பாடியிலே அவதரித்தானே அந்த கண்ணன், ஆயர்த்தம் கோவினை இடையர்களுக்கெல்லாம் தலைவனானவனை, நாள் கமழ் பூம்பொழில் நாள்தோறும் வாசனையோடு இருக்கக்கூடியதான புஷ்பங்களை உடைய சோலைகளாலே சூழப்பட்டதான வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதற்கு நிர்வாகக்காரனான பட்டபிரான் பெரியாழ்வார் வேட்கையாலே சொன்ன, அவர் விருப்பத்தினாலே சொன்ன அருளை செய்ததான இந்த சப்பாணி விஷயமாக 2-5 இந்த 10 பாசுரங்களையும் வேட்கையினால் சொல்லுவார். யார் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறார்களோ அவருடைய வினை போமே, துன்பங்கள் யாவும் ஓடிவிட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆகையினாலே இந்த அருளி செய்த சப்பானி விஷயமாக 10 பாட்டைகளையும் ரொம்ப ஆசையுடன் சொல்பவர்களுடைய அகில பாவங்களும் தன்னடையே போய்விடும் என்று முடிக்கிறார். அடுத்ததாக சப்பானி கொட்டுகிற பருவத்தை அனுபவித்தார். யசோதை பிராட்டி அனுபவிக்கிறாப்படி அனுபவித்தார். பின்பு மேலே அந்த கண்ணன் தளர்நடை நடிக்கிறானே, அந்த சேஷ்டிதத்தை அழகாக அனுபவிக்கிறார். தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதப்புனல் சோர, வாரணம் பையனின்று ஊர்வது போல் உடன் கீடி கிங்கிணி ஆரவாரிப்ப, உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதப்புனல் சோர, வாரணம் பையனின்று ஊர்வது போல் உடன் கீடி கிங்கிணி ஆரவாரிப்ப, உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. அந்த சார்ங்கபாணி கையிலே சார்ங்கத்தை உடையவனான அந்த எம்பெருமான் சங்கிலிகை தொடர் சலார் பிலார் என்ன, சங்கிலியனுடைய தொடரானது சலார் பிலார் என்று சப்திக்கவும், பொன் தோங்கு மணி அந்த பொற்கையிட்டிலே தோங்குகின்றதான மணியானது ஒலிப்ப துவனி எழுப்பவும், படுமு ஒன்று மதப்புனல் அந்த அந்த அவனுடைய அந்த யானைக்கு ஏற்படக்கூடியதான 2 கன்னமும் அப்படியே அந்த மேலே மத்தகம் எல்லாவற்றிலிருந்து 3 இடங்களிலிருந்தும் மதப்புனல் மத நீரானது சோர பெருகும்படியாக, வாரணம் பையனின்று ஊர்வது போல் யானையானது மெல்ல நின்று நடக்குமா போல, எப்படி ஒரு யானையானது அழகாக சங்கிலியை கழுத்திலே போட்டுக்கொண்டு சலார்பிலார் என்ற சத்தம் போட்டுக்கொண்டு 3 இடங்களிலிருந்த மதுவானது அந்த மதமானது வழிய வழிய யானையானது மெல்ல மெல்ல நின்று போவது போலே நடக்குமா போலே, கிங்கிணி உடன் கூடி ஆரவாரிப்ப எம்பெருமானுடைய திருவடி சதங்கைகள் ஒன்றோடு ஒன்று கூடி சப்திக்கவும், உடைமணி பறை கரங்க திரு அறையில் சாத்தின மணியானது பறை போலே அழகாக ஒலிக்கும்படியாகவும், தடந்தாள் இணை கொண்டு பருத்திருக்கிறது ஆனால் ஒன்றுக்கொன்று ஒத்த மாதிரி இருக்கிற திருவடிகளினாலே தளர்நடை நடவானோ, அழகாக தளர்நடை நடக்கிறாரே எம்பெருமான், நீ தளர்நடை நடக்க வேண்டும் என்று கேட்கிறார். ரொம்ப அழகாக ஒரு குட்டி யானை எப்படி நடக்குமோ அதே மாதிரி அழகாக தளர்நடை நடக்க வேண்டும் என்று கேட்கிறார். 2வது பாசுரம். செக்கர் இடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபறை முளைப்போல் நக்க செந்துவர் மாய்த்திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளையிலக, அக்குவடம் முடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. செக்கர் இடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளைப்போல நக்க செந்துவர் மாய்த்திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளையிலக, அக்குவடம் முடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. அக்குவடம் உடுத்து சங்குமணி வடத்தை அழகாக திரு அறையிலே தரித்து, ஆமைத்தாலி போன்ற கூர்மாகாரமான ஆவரணத்தை திருக்கழித்திலே சாத்தி கொண்டவனாய், அனந்த சயனன் திரு அனந்தாழ்வான் மேலே கண்வளர்ந்து அழுவனான, தக்கமா மணிவண்ணன் அழகான நீலமணி போன்ற வடிவை உடையவனான வாசுதேவன் ஸ்ரீ வசுதேவனுடைய திருமகனான கண்ணன், செக்கர் இடை நுனிக்கொம்பில் அந்த அழகான சிவந்த வானத்திலே நுனிக்கிளியிலே தோன்றும்படி விளங்குகின்றதே அந்த சிறு பிறை இளம் திங்கள் சந்திரனுடைய முளை போலே நக்க செந்துவர் வாய், சிரிக்கும்போது அழகாக மிக சிவந்திருக்கிறதாம் அந்த வாய் அதனமாகிய
திண்ணை மீது, அதாவது ஈர சொல்றார், உன்னத ஸ்தானத்தின் மேலே நளிர் வெண்பல் முளை இலக, அழகான வெள்ளவெளியேன் இருக்கக்கூடிய திருமுத்துக்கள் அழகாக இருக்கிறதாம். அவை முளை சின்ன குட்டி குட்டியான முத்துக்கள் போல இருக்கிறதாம் அந்த எம்பெருமானுடைய வாயிலே, அதரத்திலே, ஈர்மேலே. அப்படிப்பட்ட இலக அவையெல்லாம் விளங்கும்படி அழகாக தளர்நடையை நடவானோ என்கிறார். அழகான சங்குமணி வடத்தை திருவரையிலே சாத்திக்கிறான், ஆமைத்தாலியை பூண்டுகிறான். அப்படிப்பட்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் நீலரத்தனம் போல இருக்கிற திருநிறத்தை உடையவன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ என்கிறார். மூன்றாவது பாசுரம். மின்னு கொடியுமோர் வேண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதகச் சிற்றாடையோடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ மின்னு கொடியும் ஓர் வெண்திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் பீரகச் சிற்றாடையோடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ. மின்னல் கொடியும் ஓர் அத்விதீயமாக வெண்திங்களும் வெள்வெளியேன் இருக்கிற சந்திரமண்டலமும் சூழ் பரிவேடமுமாய் அதை சூழ்ந்த பரிவேஷம் போலே பின்னல் துலங்கும் அறையில் தொங்குகிறதே அழகான பொன்னாலான பின்னலும் துலங்கும் அதில் கோக்கப்பட்டிருக்கிறான அரசியலை கோவையும் பீதக சிறு ஆடையோடும் அழகான பொன்வர்ணமான சிற்றாடை வெற்றோடு மின்னில் பொலிந்ததோர் மின்னலாலே விளங்குகின்றதான ஓர் கார்முகில் போலே ரொம்ப அழகாக விளங்குகின்றதான கருத்த மேகம் போலே கழுத்தினில் காரையோடும் திருக்கழுத்திலே போன்ற காரை என்னும் ஆபரணத்தோடே கூட தன்னில் பொலிந்த இருடி கேசன் ஸ்வதப்பிரகாசனாய் அவன் கண்டவர்கள் எல்லாரும் பார்ப்பவர்கள் எல்லாரும் இந்திரியங்களை எல்லாம் கவர்கின்றதான கண்ணன். அப்படி ஒரு இருடிகேசனுக்கு இந்த பெயர். அதாவது கண்டவர்களுடைய இந்திரியங்களை எல்லாம் கவர்கின்றவனான இந்த கண்ணன் தளர்நடை நடவானோ எம்பெருமானுடைய அந்த அழகை சொல்லுகிறார். அடுத்ததாக 4ஆம் பாட்டிலே கண்ணல் குடல் திறந்தால் ஒத்தூரி கணகண சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்பன் தன்னை பெற்றேற்கு தன் வாயமுதம் தன்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் எற்று மாற்று அலர்தலை கண் மீதே தளர்நடை நடவானோ கண்ணல் குடம் திறந்தால் ஒத்தூரி கணகண சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்பன் தன்னை பெற்றேற்கு தன் வாயமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன்னெற்று மாற்று அலர் தலைகண் மீதே தளர்நடை நடவானோ. கண்ணல் குடம் கரும்பு ரசக்குடமானது திறந்தால் திறந்து வச்சா எப்படி இருக்கும்? வாய் திறந்தார் போலே ஊறி அது எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே அமிர்தம் ஊறி வடிகிறது. கணகண சிரித்து கணகண என்று சிரித்து கொண்டு வருகிறான். உவந்து ரொம்ப சந்தோஷப்பட்டவனாய் வந்து முன் வந்து நின்று பிராட்டிக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்று கொண்டு முத்தம் தரும் அழகான அதரபானம் தருகிறானே அந்த என் முகில் வண்ணன் எனக்கு அழகாக என்னுடைய குழந்தையான நீலமேகம் போன்ற திருநிறத்தை உடையவனாய் திருமார்பன் மார்பிலே மகாலட்சுமியை தரித்தவனான எம்பெருமான் தன்னை பெற்றேற்கு அவனை பெற்ற தாயாக இருந்த எனக்கு தன் வாயமுதம் தந்து தன்னுடைய திருப்பவளத்திலே ஊர்கின்ற அமிர்தத்தை தந்து கொடுத்து என்ன செய்கிறான் தெரியுமா? என்னை தளிர்ப்பிக்கின்றான். தாயான என்னை சந்தோஷப்படுத்துகின்றான். தன்யற்று மாற்ற இவன்தான் தன்யற்று மாற்றலர் தலைகள் மீதே தன்னோடு எதிர்த்த சத்துருக்களுடைய தலைகள் மேலே தளர்நடையில் நடவானோ அப்படின்றார். ஏனென்றால் முன்வந்து முத்தம் தரும் எப்படிப்பட்டான் எம்பெருமான் அழகாக தன்னுடைய விஷயத்திலே எப்படி அழகாக பண்ணுகிறான் என்று சந்தோஷமாக யசோதை சொல்கிறார் அந்த கண்ணனுடைய சேஷ்டிதத்தை. அடுத்ததாக 5ஆம் பாட்டு. முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடி இடுவது போல் பன்னி உலகம் பரவி போவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின் கூட செல்வான் தளர்நடை நடவானோ. முன்னல் ஓர் வெள்ளி பெருமலை குட்டன்
மொடு மொடு விரைந்தோட பின்னைத் தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவி போவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பியோட பின் கூடச் செல்வான் தளர்நடை நடவானோ. முன்னாடி நல்ல அழகான ஒரு ஒப்பற்றதான பெரிய வெள்ளிமலை போன்றதான குட்டன் வெள்ளிமலை என்றதான ஒரு குட்டியானது மொடு மொடு விரைந்து ஓட வேகமாக ஒரு பெரிய வெள்ளிமலை குட்டியானது ஓடுமா போலே பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலை அந்த குட்டியின் பின்னே தொடர்ந்த கருத்த ஒரு சின்ன மலையால் உண்டாக்கப்பட்டதான இன்னொரு சின்ன குட்டியானது பெயர்ந்து அடியிடுவது போல் பேர்ந்து அடியிடுமா போலே. யார் என்றால் உலகம் பன்னி பரவி ஓவா உயர்ந்தவர்களெல்லாம் ஆராய்ந்து துதித்து எல்லை காண உண்ணாத புகழ் கீர்த்தியுடையவனாய் பலதேவன் என்னும் பெயரை உடையவனான தன் நம்பி தன்னுடைய தமையனானவன் முன்னே ஓட பின் கூட செல்வான் பின்னே அவனை கூடுவதற்காக விரைந்து நடக்கிறான். அப்படிப்பட்டவன் தளர் நடை நடவானோ என்கின்றால் பெரிய வெள்ளிமலை குட்டி போலே பலராமன் ஓடுகிறான். அவனைத் தொடர்ந்து கண்ணன் கருமலை குட்டனாக அண்ணா அண்ணா என்று சொல்லிக்கொண்டு அவன் பின்னாடியே ஓடுகிறானே, அவன் என்ன அழகாக தளர் நடை நடக்க வேண்டும் அப்படி என்று அழகாக அனுபவிக்கிறார். இந்த பலராமனும் கண்ணனும் ஓடி ஓடி விளையாடுவதை ரொம்ப பார்த்து மகிழ்கிறார் ஆழ்வார். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருக்கார் கடல் மன்னன் காமர்த்தாதை தளர்நடை நடவானோ. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருக்கார் கடல் மன்னன் காமர்த்தாதை தளர்நடை நடவானோ. கருக்கார் கடல் மன்னன் கருத்ததாக குளிர்ந்ததாக கடல் போன்ற நிறத்தை உடையவனான காமர்த்தாதை மன்மதனுக்கு தகப்பனானவன் அவனுடைய ஒரு காலில் ஒரு திருவடியிலே சங்கு பாஞ்சஜன்யமும் ஒரு காலில் மற்றொரு திருவடியிலே சக்கரம் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான்மாக உள்ளங்காலிலே பொறித்து ரேகையாக இருக்கிறதாம் அமைந்த அப்படி இருக்கிறதான இரு காலும் கொண்டு இரண்டு அடிகளாலும் அங்கு அடியிட்டு எங்கெல்லாம் அவன் கால் வைக்கிறானோ அந்த இடங்களெல்லாம் எழுதினார் போலே இலச்சினை லட்சணம் படும்படியாக நடந்து வருகிறான். எம்பெருமானுக்கு ஒரு காலிலே சங்கு ஒரு காலிலே சக்கரம் ரேகையாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு எம்பெருமான் ஓடும் பொழுது அவன் எங்கெல்லாம் திருவடியை வைக்கிறானோ அங்கெல்லாம் அந்த சங்கு சக்கரமாக வந்து இலச்சினை படும்படியாக அந்த லட்சணம் படும்படியாக நடந்து வந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் இதனால் இதை பார்த்ததினாலே ஆனந்தம் பிரவாகமாக வருகிறது. பின்னையும் பெய்து பெய்து மேன்மேலும் ஆனந்தத்தை வர்ஷித்து கொண்டு தளர்நடை நடவானோ. அழகான எம்பெருமான், எப்படிப்பட்ட எம்பெருமான் இவ்வளோ அழகாக நடந்து போகிறானே என்று இன்பம் பெருகி பெருகி வருகிறதாம். அதனாலே ஆனந்தத்தை மேலே மேலும் வர்ஷித்து கொண்டு ஒரு தளர்நடையில் நடக்கிறான் என்றார். 7ஆம் பாட்டு. படற்பங்கய மலர்வாய் நெகிழ பனிப்படு சிறு துளி போல் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்றிற்று வீழ நின்ற கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போலுடை மணி கண கணயன தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. படற்பங்கய மலர்வாய் நெகிழ பனிப்படு சிறு துளி போல் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்றிற்று வீழ நின்ற கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போலுடை மணி கணகணையன தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. படற்பங்கய மலர் அழகாக படர்ந்து கொண்டிருக்கிற தாமரை மலரானது வாய் நெகிழ அழகாக விகசித்த அளவிலே பனிப்படு சிறு துளிர் போல் குளிர்ந்த அந்த மதுவானது கொஞ்சம் கொஞ்சமாக துளித்து விளையாடுவது போல இடம் கொண்ட செம்பாய் விசாலமாய் சிவந்து இருக்கிறதே எம்பெருமானின் திருப்பவளத்திலே அமிர்தமானது ஊறி ஊறி இற்றிற்று விழ நிரந்தரமாக ஊறி இற்று சொட்டு சொட்டா வருதாம் நின்று கடும் கழுத்தில் குரூரமான ரிஷபத்தின் கழுத்திலே கட்டின மணி குரல் போல் மணியனுடைய ஒலியைப் போலே
உடைமணி கணகண அறையில் சாத்தின மணியானது கணகண என்று ஒலிக்கிறது. வாயிலே என்னப்பட்ட திருப்பவளத்திலே அமிர்தமானது அழகாக நிரந்தரமாக ஊறி முறிந்து விழும்படி நின்று இருக்கிறான். அப்பொழுதே குரூரமான ரிஷபத்தின் கழுத்திலே கட்டில மணியைப் போலே அறையில் சாத்தின மணியானது கணகண என்று ஒலித்து கொண்டே வருகிறது. தடந்தால் இணை கொண்டு பருத்ததான 2 திருவடிகளை ஒன்றோடு ஒன்றான ஒத்த திருவடிகளாலே சார்ங்க பாணி ஸ்ரீ சார்ங்க தனுசை கையிலே இருக்கிறானே அந்த எம்பெருமான் அழகாக பரஸ்பர சதிருஷமான திருவடியை கொண்டு சார்ங்க பாணியானவன் தளர்நடை நடவானோ என்கிறார். 8ஆம் பாட்டு. பக்கம் பக்கம் கரும் சிறுப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்தேறி தாழ அணியல்குள் புடைப்பெயர மக்கள் உலகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. பக்கங்கரு சிறுப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அணி அல்குல் புடைப்பெயர மக்கள் உலகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. கரு சிறுப்பாறை பக்கம் மீது கருத்த சிறிய மலையின் தாழ்வரையின் மேலே அருவிகள் பகர்ந்து அணைய அருவிகளானது அழகாக அப்படியே கொட்டும்போது ஒளிவிடுமா போலே அக்குவடம் இழிந்து எம்பெருமானுடைய திருவரையிலே சாத்தின வளைமணி வடமானது இழிந்து ஏறி தாழ்ந்தும் உயர்ந்தும் தொங்குகிறது. அது தொங்கும்படியாகவும் அணி அல்குல் புடை பெயர அழகான இவனுடைய அந்த இடுப்பு பிரதேசமானது பக்கங்களிலே அசையும்படியாகவும் உலகினில் மக்கள் பெய்து அறியா உலகத்திலே மனிதர்கள் நாம் பெற்று அறியாத மணிக்குழவி உருவின் மனோகரமான சிறு பிள்ளை வடியை உடையவனான தக்கமா மணிவண்ணன் தகுந்த நீலமணி போன்றதான திருநிறத்தை உடையவனான வாசுதேவன் வசுதேவருடைய மகனான கண்ணன் தளர்நடை நடவானோ. அழகாக நீலரத்னம் போல நிறத்தை உடையவனான வசுதேவருடைய மகனானவன் தளர்நடை நடவானோ என்கிறார். 9ஆம் பாட்டு. வெண்பொழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதியாடி திருவிக்கிரமன் சிறுபுகற் படவியர்த்து ஒன்போது அலர்கமலச் சிறுக்கால் உரைத்து ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ. வெண்புழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதி ஆடி திருவிக்கிரமன் சிறுபுகற் படவியர்த்து ஒன்போது அலர்கமலச் சிறுக்கால் உரைத்து ஒன்று நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ. வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு வெள்ளப்புழுதியை மேலே போட்டுக்கொண்டு அலைந்த ஓர் கரு அப்படி எப்படி ஒரு யானைக்குட்டியானது அந்த வெண்புழுதியை அலைந்து மேலே கொட்டி கொள்ளுமோ அதே போல தென்புழுதி தெள்ளிய சுத்தமான புழுதியிலே விளையாடி திருவிக்கிரமன் உலகத்தையே 3 அடியாலே அளந்தவன் சிறுபுகற் பட அவனுடைய சிறுமேனியானது அப்படியே மண்ணினாலே ஆக்கிரமிக்கப்பட்டதாக தோன்றும்படியாக வியர்த்து ரொம்ப வேர்வையை எடுத்துக்கொண்டு ஒன்போது ஒன்றுன்னு அழகான உரிய காலத்திலே மலர்ந்ததான தாமரைப்பூ போன்ற சிறு கால் என்னுடைய சிறிய திருவடிகள் உரைத்து ஒன்றும் நோவாமே மிதித்த இடத்திலே குழந்தைக்கு ஒன்றும் வலி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தன்போது கொண்ட தவிசின் மேல் குளிர்ந்த பூக்களை உடைய மெத்தியின் மேலே தளர் நடை நடவானோ. தாயாரானவள் என்ன பண்ணுகிறாளாம், குழந்தைக்கு கால் வலிக்கப் போகிறது, தாமரைப்பூ போன்ற சிறு திருவடிகள் மிதித்த இடத்திலே வலிக்கப் போகிறது என்று பூக்களை எல்லாம் தூவி வைக்கிறாளாம் மெத்தை மேலே. அப்படிப்பட்ட அந்த மெத்தையின் மேலே தளர் நடை நடவானோ. அடுத்ததாக 10ஆம் பாட்டு. திரைநீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடைப்பெயர பெருநீர் திரை எழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தருநீர் திருச்சன்னம் துள்ளச் சோரத் தளர்நடை நடவானோ. திரைநீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடைப்பெயர பெருநீர் திரை எழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தருநீர் திருச்சன்னம் துள்ள சோரத் தளர்நடை நடவானோ. திரை நீர் அலையெறிகின்றதான கடலினிலே தோன்றுகின்றதான சந்திர மண்டலம், அது கடல் அலையை எடுத்து கொண்டிருக்கிறது.
அந்த சந்திரமண்டலம் என்ன அழகாக தோன்றுகிறது. அதுபோல செங்கண்மால் கேசவன் அழகான சிவந்த திருக்கண்களையும் கருத்த நிறத்தையும் முடியுமான கேசவன் தன் திருநீர் முகத்தி தன்னுடைய அழகான ஒளிவிடக்கூடியதான திருமுக மண்டலத்திலே பிரகாசிக்கின்றதான சுட்டியானது எங்கும் திகழ்ந்து புடை பெயர எங்கும் விளங்கி இடதும் வலதுமாய் அசைய பெருநீர் திரை எழு புண்ணிய தீர்த்தங்களிலே சிறந்ததான வெள்ளை நீர் அலை எறிகின்றா போலே கங்கையிலும் பெரியது ஓர் கங்கையை காட்டிலும் பெரியதான ஒரு அத்விதீயமான தீர்த்தவலத்தை தரும் நீர் சிறுச்சன்னம் ஏம்பெருமாண்ட சிறுச்சன்னம் என்றால் அந்த ஜெனிட்டல் அந்த துள்ளம் சோர துளிக்க துளிக்க அதிலிருந்து ஜலமான சொட்டி கொண்டே இருக்கிறதாம். அப்படிப்பட்ட தளர் நடை நடமானோ அடுத்ததாக ஆயர்குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு கீர்த்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே. ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு கீர்த்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே. பலஸ்ருதியாக சொல்லுகிறார். ஆயர் குலத்திலும் வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன் தன்னை இடைக்குலத்திலே வந்து அவதாரம் பண்ணினானே மை போன்ற வடிவுடைய கண்ணனை தாயர் பெற்ற தாயான யசோதையும் அவளை ஒத்த இன்னும் சில தோழிகளும் மகிழ சந்தோஷப்படவும் ஒன்னார் தளர கம்சம் போன்ற சத்துருக்கள் எல்லாம் இவன் வளரினான் அவர்கள் தேய்கிறார்கள் அப்படி மனமுடுங்கி போகவும் தளர்நடை நடந்த அழகான பிரகாரத்தை வேயர் புகழ் வேயர்களான இடையர்கள்லாம் சந்தோஷப்படும்படியாக வேயர்கள் என பிராமணோத்தமர்கள் எல்லாம் லாகிக்கும்படியான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் சீரால் விரித்தன அழகான வித்தரித்தாரே இவற்றை உரைக்க வல்லார் யாரெல்லாம் சேவிக்க வல்லவர்களோ மாயன் மணிவண்ணன் ஆச்சரியமான சக்தியுடையவனான நீலமணி போன்ற வர்ணத்தை உடனே பெருமானுடைய தாழ் படியும் திருவடிகளிலே அடிமை செய்யத்தக்கதான மக்களை பெறுவர்களே பிள்ளைகளை பெறுவார்கள் இப்படி ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் என்கிறார். வெய்யர் குலமான அந்த அந்த பிராமண குலத்திலே உதித்தாரே அந்த குடியிலே இருக்கிறவர் எல்லாரும் தன்னுடைய வைபவத்தை சொல்லி புகழும்படியாக பெரியாழ்வார் இந்த மாதிரி அழகான விஸ்தாரம் பண்ணி சொன்னாரே அந்த எம்பெருமானை ஆச்சரியமான குணங்களையுடையும் நீலரத்னம் போல இருக்கிற எம்பெருமான் கண்ணன் அவனை பற்றி சொன்னார்களே அவரை பற்றி சேவிக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல அழகான நல்ல மக்களை பெற்று சத்புத்திரர்களை பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். நம்ம பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.